வெல்கம் டு நிசா கிச்சன். நம்ம சேனலில் இஞ்சி கொத்து பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1 கிலோ மைதா, 1/4 கிலோ சீனி, 1/4 கிலோ நெய் எடுத்துருக்கோம். இப்போ மைதாவோட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா 1/4 கிலோ ஜீனியை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பவுட்ரு பண்ணி அதையும் மைதாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இப்போ எடுத்து வச்ச 1/4 கிலோ நெய்யை நல்லா சூடு பண்ணிவிட்டு இந்த மாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ நல்லா தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். பாருங்கள், பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இதை சின்ன சின்ன உருண்டைங்களாக நம்ம எடுத்துக்கலாம். எடுத்து 1/2 இன்ச் அளவுக்கு மாவு ரொத்தி இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ரொம்ப மெலிசாக தேய்ச்சிடக்கூடாது. இந்த மாதிரி கீரல் போட்டு நடு கீரல் வழியாக நம்ம இந்த பின்னல் சைஸில் நம்ம ரெடி பண்ணிக்கணும். நம்மளுக்கு பின்னல் மாடல் வேணாம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி கீரல் மாதிரி கூட நம்ம போட்டுக்கலாம். நம்ம இப்போ 3 டிசைனாக நம்ம செஞ்சு வச்சுருக்கோம். இப்போ ஆயில் ஒரு பேனில் சேர்த்து ஆயில் நல்லா சூடானதும் நம்ம செஞ்சு வச்ச இஞ்சி கொத்தை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி கோல்டு கலரில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக வெந்து வந்திருக்கு. இது ரிப்பன் பணியாரம், இஞ்சி கொத்து பணியாரம், அப்புறம் பின்னல் பணியாரம்னு சொல்லுவாங்க. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.